ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான வேகன்சிஸ் பற்றின ஒரு நோட்டீஸை எல்லா குரூப்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து ரியலா ஃபேக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? வேரியஸ் போஸ்டின் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ், இனிஷியல் பே வந்து 18,000, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து as per அனக்ஷர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 இருந்து 33ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பாருங்க 62,460ன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆர்ஆர்பி வெப்சைட்லயுமே அபிஷியலா 2025 ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 62,000க்கும் மேல நாங்க வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்ப இந்த நோட்டீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக். ஓகேவா? 62,000 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஃபேக். அப்போ ஆர்ஆர்பி 2025க்கான குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வந்து கன்ஃபார்மா வரும். ஏன்னா நமக்கு ஆர்ஆர்பி சைட்ல இருந்து 2024லயே ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2025ல என்னென்ன எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேலண்டர்ல ஏஎல்பி, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1 and 3, அதே மாதிரி ஜேஇ, என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் எந்தெந்த டேட்ல வரும், எந்தெந்த மந்த்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் கிளியரா அந்த கேலண்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுபடி இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியாச்சு. அந்த கேலண்டர்ல இப்ப பெண்டிங் இருக்குது பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் தான். அந்த கேலண்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரூப் டியோட நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025 இல்லைன்னா ஜனவரி 2026ல நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேலண்டர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த மாச கடைசி இல்ல நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கிளியரா எவ்வளவு வேக்கன்சிஸ் அப்படிங்கறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ சொல்லக்கூடிய இந்த 62,000 வேக்கன்சி அப்படிங்கிறது அபிஷியலா சொன்னது கிடையாது. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபேக் தான். ஓகேவா? நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரும். ஆனா வேக்கன்சிஸ் 62,000 அப்படின்னு ரயில்வே சைட்ல இருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா, அதாவது ஜனவரி 2024ல இருந்து அப்ளை பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா 10th ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து இப்ப குரூப் டி எக்ஸாம் 2024க்கான எக்ஸாம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குரூப் டிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 பேருமே குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் 18 வயசு இருந்தாலே போதுமானது. ஓகே, மினிமம் 18 வயசு, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 33 வயசு வரைக்கும் இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ஓபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்போ ஓபிசி வந்து 36 வயசு வரைக்கும் குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். எஸ்சி எஸ்டி பாத்தீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் நீங்க இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து எழுதலாம். அதனால இப்ப வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரும். வேக்கன்சி வந்து இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஓகேவா? சோ இந்த வேக்கன்சி வந்து 100% ட்ரூ நம்மளால இப்போ வந்து சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க ஃபேக்கான வேக்கன்சி தான். ஏன்னா அபிஷியலா ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. பட் நோட்டிபிகேஷன் வந்து கன்ஃபார்ம். அது அபிஷியலா நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. வேக்கன்சி பத்தின டீடைல்ஸ் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து 30 கொஸ்டின், சயின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின், 100 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. பிஇடிங்கிறது பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட். இதுல குவாலிஃபை ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல கண்டிப்பா நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ குரூப் டிங்கிறது ரயில்வேல நடக்கக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம். இதுக்கு ஒரே ஒரு லெவல் தான்.
ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இதுல வந்து உள்ள போயிடலாம். ஓகேவா? அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு நான் அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ் இதுதான். இதை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலனா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தனித்தனி பேட்சஸா கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஆல் இன் ஒன் உங்களோட குரூப் டிக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், குறிப்பா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இல்ல இன்ஜினியரிங்ல ஃபோர்த் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த குரூப் டி எக்ஸாமு, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமு, எஸ்எஸ்சி எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல வேலையில போய் செட்டில் ஆகிடலாம். ஓகே, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கிளாஸ் வந்து பார்க்க முடியும், என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ரயில்வே, எஸ்எஸ்சில இருந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரயில்வேல எப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ நீட்டா ஒவ்வொரு வருஷத்துக்கும் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த வருஷம் இந்தந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும், இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இந்தந்த மந்த்ல இருக்குங்கிற மாதிரி ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க. அதுபடி நோட்டிபிகேஷனும் வருது, எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்றாங்க, ஃபைனல் ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி டிவி அண்ட் மெடிக்கலுக்கும் கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன போஸ்டிங்கும் போட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரயில்வே வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பயங்கர ஃபாஸ்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சியும் அதே மாதிரி தான். ஓகே, ஆனா நீங்களும் என்ன பண்ணணும், கூடவே சேர்ந்து அப்படி வந்தாதான் அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, வருஷம் வருஷம் நோட்டிபிகேஷன் வரும்போது காம்படிஷன் வந்து எப்படி இருக்கும், ஹெவியா இருக்கும். அப்ப அந்த ஹெவியான காம்படிஷன் பார்த்து பயப்படாம உங்க சைட்ல இருந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து முன்னாடியே போட ஆரம்பிக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிக்கிறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிக்கிறது, இந்த மாதிரி படிக்கும் போதுதான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு ஒவ்வொரு டைமும் லேக் ஆகுற மாதிரி இருக்கும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க, சக்சஸ் உங்களுக்கு தான். சோ எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலனா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம ஆப்லயும் யூடியூப் சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அதையும் பாருங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.